இன்னைக்கு ஸ்தோத்திரம் 79வது ஸ்தோத்திரம். 79வது ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 79வது ஸ்தோத்திரம் நம்ம பார்க்க போறோம். ஸ்வர்ணவர்ணம் ஹேமாங்கோ வராங்கச்சந்த் தனாங்கதி சந்தனாங்கதி வீரகா விஷமசூன்யோ ஹிருதாசீர சலச்சல. இதான் இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஸ்வர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்க சந்தனாங்கதி வீரகா விஷம சூன்யோ கிருதாசீர சலஸ்தல. எப்படி சொல்லணும்னா, ஸ்வர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்க சந்தனாங்கதி வீரகா விஷம சூன்யோ கிருதாசீர சலச்சலக அப்படி சொல்லணும். சொல்லும்போது ஸ்வர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்க சந்தனாங்கதி வீரகா விஷம சூன்யோ கிருதாசீர சலச்சலக அப்படி சொல்லணும். சொல்லும்போது இதை அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ணவர்ண, ஸ்வர்ணம்னா தங்கம், ஸ்வர்ணம்னா தங்கம், ஸ்வர்ண வர்ணம்னா வர்ணம்னா நிறம். அது நம்மளுக்கு தெரியும். வர்ணம்ன்றது ஆக்சுவலா தமிழ் வார்த்தை கிடையாது, நிறம் தான் தமிழ் வார்த்தை. வர்ணம்ங்கிறது சான்ஸ்கிரிட், ஞாபகம் வச்சுக்கணும். வர்ணம், நம்ம வர்ணம் பூசணும்னு சொல்றோமே, அது தமிழ் கிடையாது, அது சான்ஸ்கிரிட். அதான் ஸ்வர்ண வர்ணன்னா தங்க நிறம், தங்கம் போன்ற நிறத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் ஸ்வர்ண வர்ண. ஹேமாங்க, ஹேமம்னாலும் தங்கம் தான், ஞாபகம் வச்சுக்கணும். ஹேமம்னாலும் தங்கம் தான். இதுல ஹேமாங்கன்றது ஹேமம், ஹேமம் பிளஸ் தங்கம், ஹேம அங்கம், தங்கம் போன்ற உடல் உறுப்புகளை உடையவன். ஹேம பிளஸ் அங்கம், அங்கம்னா உடம்பு உறுப்பு, ஹேமம்னா தங்கம், ஹேமாங்கன்றது தங்கம் போன்ற உடல் அமைப்பு, உடல் உறுப்புகளை உடையவன். வராங்க, வரன்னா தோல், வரன்றது தோல். வராங்கன்னா தோள்கள், அந்த தோல்ல ஒரு அணிகலன் ஒன்று போடுவாங்க தெரியுங்களா, தோல்ல தோல் வலைன்னுவாங்க. அதுதான் இதுல கூட ஒரு சூடகமே தோல் வலையே தோடை செவிப்புவேன்னு திருப்பாவையில் வரும். பாடகமே என்னனே பல்கலன் யாமறிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்ன பால் சோறும் மூட நீ பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேல் வரும் பாவாயின்னு அந்த இதுல வரும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைதனை யாம்பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வலையே தோடை செவிப்புவே பாடகமே என்னனே பல்கலனும் யாமறிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்ன பால் சோறும் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேல் வரும் பாவாயின்னு அது அந்த திருப்பாவையில் அது பாட்டு. அது எத்தனாவது பாட்டு? 27வது பாட்டு. அது 29 26வது பாட்டு. அது ஆமா 26வது பாட்டு. கூடாரை வெல்லுச்சு அந்த பாட்டுல வரும். இந்த சூடகமேன்றது தோல் வளையன்றது தோல்ல போட்டுக்கிறது. தோல் வளையன்றது நம்ம தோல்ல சில இந்த இதுல கண்டிப்பாக தெரியுங்களா உங்களுக்கு, இந்த இது மாதிரி வரும். இந்த பாம்பு விரல்ல ஒரு மோதிரம் போடுவாங்க தெரியுங்களா, நெளி மோதிரம்னு. அதே மாதிரி தோல் வளையல தோல் நெளின்னு ஒண்ணு போடுவாங்க. அதே மாதிரி பாம்பு நம்ம அந்த நடுவரல்ல வலை நெளின்னு ஒண்ணு போடுவாங்க. அது மாதிரியே தோல்ல இங்க போடுறது, கையில போடுறது நெளி மோதிரம்னு வாங்க, அது பேரு. அது மாதிரி அது தோல் வலைன்றது அது ஒரு ஆபரணம். அதான் வராங்கன்னா, வராங்கன்னா தோல் வலைய வரன்னா தோல், வராங்கன்னா அங்கன்னா வராங்கன்னா தோல்ல போட்டுக்கிற தோல் வலையை அணிஞ்சிருப்போம், தோல் வலையை அணிஞ்சிருப்போம். அங்கத்துல வரம்ன்ற இந்த தோல்ல அந்த ஆபரணத்தை அணிஞ்சிருப்போம். வராங்கன்றது தோல்ல தோல் வலையை அணிஞ்சிருப்போம்னு அர்த்தம். வராங்க சந்தனாங்கதி, சந்தனாங்கதி சந்தனன்னா மகிழ்ச்சி, சந்தனன்னா மகிழ்ச்சி ஒரு அர்த்தம். சந்தனன்னா மகிழ்ச்சி, அங்கதின்னா அங்கமாக உடையவன், மகிழ்ச்சியை அங்கமாக உடையவன். சந்தன அங்கதி அப்படி பிடிச்சுக்கணும். சந்தனாங்கதின்றது சந்தன அங்கதின்னு பிடிச்சுக்கணும். இதுல இன்னொரு அர்த்தத்துல பராசரப்பட்ட என்ன சொல்றாருன்னா, சான்னா சிறந்த, அந்தன ஆபரணங்கள், அந்த ஆபரணங்கள், அந்த 3 சுழி நான் போட்டா பிராமணன், அந்த 2 சுழி நான் போட்டீங்கன்னா அந்த ஆபரணங்கள், அந்த ஆபரணங்கள். அங்கதினா அழித்தல், கொடுக்கறது, அங்கதினா கொடுக்கறது, அங்கதினா கொடுக்கறது, சங்கதினா உள்ள இருக்கிற அந்த பொருள், அங்கதினா கொடுக்கறது. சிறந்த ஆபரணங்களை அணிந்திருப்போம்னு அர்த்தம். சந்தனாங்கதின்றதுன்னா சேன்னா சிறந்த, அந்த ஆபரணங்கள், அங்கதினா சிறந்த ஆபரணங்களை அணிந்திருப்போம். அதான் அணிதல். அங்கதினா அணிதல், அந்த ஆபரணம், அங்கதினா அணிதல் போட்டுக்கிறது, சங்கதினா உள்ள இருக்கிறது. அதான் அதே மாதிரி சிறந்த ஆபரணங்களை அணிந்திருப்போம்னு அர்த்தம். இது பராசரப்பட்ட சொல்லிருக்கிறது. இது முதல் அர்த்தம் மகிழ்ச்சி அங்கமாக உடையவன்றது
இவர் நம்ம ஆதிசங்கர் சொன்னது. வீரகா, வீரகன்னா வீரன்னா வீரர்கள், ஹார்னா அழித்தல். மிகப்பெரிய வீராதி வீர அசுரர்களை எல்லாம் அழித்தவர். அதான் வீரக, வீரமான மிக வீரம் பொருந்தியவராக இருந்தா கூட அசுரர்களை தேவர்களுக்கு தீங்கு செய்யறவராக இருந்தானா எப்படியாப்பட்ட வீரர்களையும் அழிச்சிருக்காரு. அதான் வீரகா. உங்களுக்கு இல்லாட்டா ஹிரண்யனை ராவணனை எல்லாம் அழிக்கிறதுன்றது சாதாரண விஷயமா இருந்த அவங்க எல்லாம் எவ்வளவோ வரங்களை வாங்கினவங்க. சிக்கலான வரங்களை வச்சிருந்த ஆளையெல்லாம் அழிச்சிருக்கிறது மகாவிஷ்ணு. அந்த தலையில பத்மாசனம் கையில தலையில வச்சு அரிச்சு அதை வந்து சொல்லியிருந்தாது. சந்தனாங்கதின்றது இது. வீரகான்னா வீரர்களை அழித்தல். விஷமன்னா துஷ்ட, வீரம் இல்லாத விஷமன்னா துஷ்டர்களை அழிப்பவன். வீரகன்னா மிகப்பெரிய வீரர்களை அழிக்கிறது. விஷமன்னா விஷமகாரம். எப்படின்னா துஷ்டன் ஆனா பலம் இருக்காது. ஏதாவது கிருத்திரமம் பண்றதுன்னு தெரியுங்களா? ஏதாவது சின்ன சின்ன விஷயமா வந்து தொந்தரவா கொடுத்துட்டு அந்த மாதிரி அடியார்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ற மாதிரி, அந்த மாதிரி வேலை பிடிச்சவன் அது மாதிரி அந்த கிருத்திரமம் பண்றது அவங்க அது வந்து அது 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 வந்து விஷயம்ன்றது வந்து அது விஷயம்னா துஷ்டர்களை வந்து அந்த சாதாரண பவர் இருக்காது. பட் மூளையை கெட்ட வழியில செலுத்தி அடியார்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க விஷமர்கள். அதான் விஷம் என்ன துஷ்டர்களை அழிப்பவர், விஷமர்கள் அவங்களே அழிப்பவர். சூன்யம்னா, சூன்யம்னா தோஷம் ஒண்ணு. சூன்யம்னா தோஷம். சூன்ய ஹான்னா அழிக்கிறது. தோஷங்களை எல்லாம் போக்குபவன் அர்த்தம். சூன்யகான்னா விஷம சூன்ய. அதே மாதிரி சூன்யம்ன்றது அருவம், உருவமா இல்லாத சூன்யன்றதுக்கு வந்து அருவம், வெற்றிடன்ற மேதான் தெரியாது, உருவம் தெரியாது. ஆனா அருவமா இருந்து கொண்டு அடியார்களை காப்பவன், அதான் சூன்யம், விஷம சூன்ய. கிருதா, கிருதான்னா படைக்கிறது. கிருதுன்னா படைக்கிறது. கிருதுன்னா படைக்கிறது. தான்னா படைக்கும் தொழிலுக்கு தலைவன் அர்த்தம். கிருதா. சீரசல, சீரசல, சீர இஸ் சல அப்படி எடுத்துக்கணும். சீரசலன்றது, சீரசலன்றது அடுத்தது இன்னொரு சலை, சீரசல சல. இதுல சீரசலன்றது வந்து அதுக்கப்புறம் இன்னொரு சலை. அது வந்து இந்த சீரஸ்ல வந்து ச வந்து சான்ஸ்கிரிட் ச. சீரஸ் கிருதா சீர சலஸ் சல. அது வந்து நம்ம சரஸ்வதினு சொல்றோமே, நம்ம சம்மானம் போட்டு உட்காருது, நம்ம தமிழ் சா. காங்க சா வருது மூணாவது எழுத்து, அந்த சா வருது அடுத்தது. அதனால இதுல முன்னாடி இருக்கிறது சீரஸ்ன்றதுல சா வருது வந்து சான்ஸ்கிரிட் சா. சீரசலஸ் சல, சீரசலஸ் சல அப்படி சொல்றோம். சீரசலஸ்ன்றது வந்து சான்ஸ்கிரிட். இது சலன்றது வந்து நம்ம மூணாவது எழுத்து காங்காச்சாவல்ல வந்துச்சு. சீர இஸ் சல. சீரனா தீயவர்கள், இஸ்னா மோட்சம். எப்பயுமே இஸ்ன்ற வார்த்தைக்கு வந்து எக்கச்சக்கமான மீனிங் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. அதுல ஒரு மீனிங் மோட்சம். சலன்னா அழித்தல் தான், தைத்தல். தைத்தல்னா அத சிதைத்தல். சலன்னா சிதைத்தல், அழித்தல், அதெல்லாம் ஒண்ணுதான். அசைக்க முடியாத தீயவர்களையும் அசைத்தல், அசைக்க முடியாத தீயவர்களையும் அழித்து மோட்சம் கொடுப்பவர் அப்படிங்கிறது தீயவர்கள். இந்த சலன்றதுக்கு வந்து அசைத்தல், அசைக்க முடியாத இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீரர்களை கூட அழித்து மோட்சத்தை கொடுப்பவர். சல சீரஸ் கிருதாசலஸ். அடுத்து வந்து சலை, இன்னொரு சலை வரும் அதுலயே. அந்த சலைக்கு வந்து அதாவது இசைதல், அதுக்கு அசைதல், அது அடியார்களுக்கு வேண்டு மாதிரி இசைஞ்சு கொடுத்து அவங்க சொல்றதை இசைந்து அசைபவர். அடியார்கள் என்ன சொல்றாங்களோ அசைபவர்ன்றது. சிலை என்ன, அந்த மூணாவது காங்கா சேலை வர சேலைன்றது வந்து அசைறது. இந்த அசைறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அசைறது என்னன்னா, அசைறதுக்கு சரியான இது என்னன்னா இசைந்து கேட்கறது, சொன்னதை கேட்கறது. அடியார்கள் என்ன சொல்றாலும் அதை கேட்பாராம், இசைந்து அசைபவர். அடியார்கள் நடனம் சொன்னா நடனம் ஆடுவார், ஓடுன்னா ஓடுவார். அது மாதிரி இதாசிர சல சலை. அமானி, மானின்னா கர்வம், அம்மானின்னா கர்வம் இல்லாதவர். அது அடுத்தது. அடுத்ததுக்கு போயிட்டேன், அது வேண்டாம். இப்ப இதோட முடிஞ்சு போச்சு. கிருதாசீர சல சலவோட நம்மளுக்கு இன்னைக்கு 79வது ஸ்தோத்திரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 79வது ஸ்தோத்திரம் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஸ்வர்ணவர்ண 743, ஹேமாங்கு 744,
நேற்றுக்கு வந்து 742 வரைக்கும் பார்த்தோம். வராங்க 745, சந்தனாங்கதி 746, வீரகா 747, விஷம 748, சூன்ய 749, கிருதா 750, சீரசலஸ் 751, சல 752. 752ன்னா உங்களுக்கு என்ன எவ்வளவு வருது இதுல மொத்தத்துல? கிருதா சீர சல சலன்னா 743, 1 2 3 4 5 6 7 8 9, இன்னைக்கு 10 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 743 இருந்து 752 வரைக்கும் 79வது ஸ்தோத்திரத்துல 10 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். 743 இருந்து 752 வரைக்கும் 10 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இது ஒரு இப்ப நம்ம வந்து எவ்வளவு மேக்சிமம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 30 பரஸ்தின்னு பின்னாடி இருக்கு, 30 ஸ்லோகம். இந்த 108 முடிஞ்ச அப்புறம் நல்லபடியா முடியணும். எல்லாரும் பெருமாளை வேண்டிக்குவோம். தேங்க்யூ.